கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு, ராசியிலே சூரியன் மற்றும் புதன் வக்ரம், உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 28ஆம் தேதி அன்று 2ஆம் இடத்திலிருந்து 3க்கு செல்கின்றார். 3லே செவ்வாய் அமர்வது யோகமானது. ஆகையால் பலமான மன உறுதி ஏற்படும். அதே சமயத்தில் செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள். முயற்சியிலே சில தடைகள் இருக்கும், ஆனாலும் நீங்கள் வெற்றிகளைத்தான் பெறுவீர்கள். செவ்வாய் மிக பலமாக தன்னுடைய 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே புதிய முயற்சிகளே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது, காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கின்றது. செவ்வாய் உங்களுக்கு மிக பலமாக 3லே இருப்பதினால் அந்த 3ஆம் இடம் என்று பார்க்கின்ற பொழுது அவ்விடத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய நட்சத்திரம் கன்னி ராசி. ஆகையால் அந்த இடத்தில் அவர் நனக்குரிய நட்சத்திரங்களும் நட்புக்குரிய நட்சத்திரங்களும் பயணம் செய்வார். எனவே 28ஆம் தேதி முதல் கடகராசிக்கு வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகிறது. ஆகையால் இந்த வாரம் 28ஆம் தேதி முதல் சிறப்பாக இருக்கும். இவற்றிலே சந்திரனும் இந்த வாரம் வளர்பிறை. குரு உங்களுக்கு 12லே இருந்தாலும் சுக்கிரன் 12லே இருந்தாலும் சுக்கிரன் யோகத்தை தருகிறார். குரு 12 இருப்பதுனா சுப விரயங்களை தருவார். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் வெற்றி இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நிதானம் கவனம் வேண்டும். 9லே சனி இருப்பதால் மற்றபடி லாபம் கொண்ட வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமான முடிவுகளை எடுப்பீர்கள், கடின உழைப்பை கொடுப்பீர்கள். இருப்பினும் அதற்குரிய அங்கீகாரங்களிலே சில தடைகள் இருக்கும். காரணம் 2லே கேதுவும் செவ்வாய் இருப்பார். அதுவும் பிறகு செவ்வாய் 3க்கு சென்ற பிறகு உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரியும் நல்ல ஒரு நட்புறவை காட்டுவீர்கள். அதே சமயத்தில் அவர்கள் உங்களிடம் கொஞ்சம் வேலை பலுவை கொடுப்பார்கள். ஆனாலும் அதையும் சமாளித்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் நிதானம், வார்த்தையிலே பொறுமை, மற்றபடி உயர்வுகள் இருக்கின்றது. பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்றபோது திருமணமான சகோதரர்களுக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருந்து அதன்படி செவ்வாய் 3க்கு சென்று விடுகிறார். ஆகையால் குடும்பத்தில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள், அதே சமயத்தில் கோபதாபங்கள் இவையெல்லாம் இனி இருக்காது. அதே போல் பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்பது மகர ராசி. அவ்விடத்தை உங்களுக்கு எந்த ஒரு கிரகமும் பார்க்கவில்லையா? சூரியன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார். ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் கணவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்த வாரம் சாதகமாக இருக்கும். மிக மிக திருமணமாகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 12லே இருக்கின்றார். 7ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானம், அதாவது கலத்தரஸ்தானத்தை பொறுத்தவரை புதன் வக்ரமாக பார்க்க. எனவே திருமண முயற்சியில் இந்த வாரம் அவ்வளவு ஒன்றும் சாதகமாக இல்லை. மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணஸ்தானம், அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவரும் 12லே விரயத்தில் இருக்கிறார். எனவே மறுமணத்திலும் இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய முன்னேற்றம் எவையும் இல்லை. அதே சமயத்தில் புதிய முயற்சிகளையும் எடுக்கின்ற பொழுது அவற்றிலே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை பண வரவு செலவு போன்றவைகள் இந்த வாரம் பெரிய அளவிலே பாதிப்பிலே சாதகமாகவே இருக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது நிதானம் காட்ட வேண்டும். செவ்வாய் பெற்றவர் செவ்வாய் 3க்கு வந்த பிறகு நீங்கள் அரசியலே முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வேகமான வீரியமான ஒரு மனநிலையும் உறுதியும் இருக்கும். சாதித்தும் காட்டுவீர்கள். இதுவே இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தில் இவங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் கந்தனை வணங்குவதனால் கவலைகள் எவையும் இருக்காது. அதனால் முருகப்பெருமானை வணங்குங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.